ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 11ஆம் தேதி, அதாவது இன்று ஜூலை மாதம் 2024 காரணியா ப்ளஸ் 530 ரிசல்ட் வந்திருக்குது. என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 29/04. நம்ம நேற்று மிஷின் நம்பருக்கு ரிசல்ட்டை வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் எடுத்திருந்தோம். அதில் ஏ போர்டில் 9, பி போர்டில் 0, சி போர்டில் 4. சரிங்களா? நம்ம இங்கே நேற்று கொடுத்த கணிப்பில் 940ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் 904ன்னு அப்படியே மாறி ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு ஏபிசியில் அதாவது ட்ரிபிள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பான் அப்படிங்கிற மாதிரி 2 அப்படிங்கிறது கணிப்பில் கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த 2 ஏ போர்டில், அதாவது 4Dயில் இந்த நம்பரில் இங்கே இறங்கி 904 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட்டை கொண்டு வந்துச்சுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் 940ன்னு கொடுத்துருக்கேன். 946 நம்ம இதை வச்சு பாக்ஸ் நம்பர்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். 940 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அது 904 வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு ஏபியில் 13, 54, 29 அப்படின்னு கொடுத்தோம். 29 எங்கே போய் உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி 4Dயில் 2, ஏ போர்டில் 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏசியில் நம்ம 11, 22, 50 கொடுத்தோம். ஆனால் 94 அப்படின்னு சொல்லிட்டு ஏசி. பிசி 04, நான் 92, 32, 41 கொடுத்துருக்கேன். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஏபிசி பாக்ஸில் 904, 904க்கு நம்ம 9ங்கிறது ஏ போர்டில் கொடுத்தோம். நம்மளுக்கு சி போர்டில் நம்மளோட கணிப்பில் எனக்கு 6, 1, 0 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணிப்பில் இருந்துச்சு. அது நம்ம 904 நம்ம அங்கே ஏற்கனவே மெயினில் கொடுத்துருக்கோம். நம்ம 940 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 929 கொடுத்தோம். ஏன்னா நம்ம ஏசி டபுள் டிஜிட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் கணிப்பில் எடுத்திருந்தேன். அதே மாதிரி தான் நம்மளுக்கு 940 242, 536, 929, 522லாம் கொடுத்துருந்தேன். 89, 46, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 69, 91, 32, 20, 85, 36ன்னு கொடுத்துருந்தேன். நான் நேற்று ரொம்ப ஸ்ட்ராங்காக 242, 85, 36 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் கூட. 904 ரிசல்ட்டு நம்ம 940 கொடுத்துருக்கோம். ஆனால் அது டேரெக்டாக இந்த இடத்துல ஏபிசியில் கொடுக்கல. நான் போர்டு மாதிரி நான் பாக்ஸில் அந்த ரிசல்ட்டை வச்சு அதாவது அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் இந்த இடத்துல ஏபிசி கொடுத்தேன். நான் பாக்ஸில் போடல. சரிங்களா? ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 940ன்னு உங்களுக்கு வந்திருக்கும். நம்ம கொடுத்த கணிப்பில் இதுதான் நண்பர்களே. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம 2:30 மணிக்கு கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்மளுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 906. சரி, 900 நம்மளுக்கு ரிசல்ட் 904. ஆனால் மிஷின் நம்பர் வந்தோன்னே நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். பிசியில் வர்ற 0 நான் ஏபியில் கொடுத்துருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மேட்ரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எப்படி போகுது பாருங்கள். நம்மளுக்கு நேற்று 553க்கு 653 வச்சேன். இன்றைக்கி 904க்கு 0 தூக்கி ஏபியில் வச்சுட்டேன். வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே மாறி எனக்கு ஏபியில் என்னோடய கணிப்பு வந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு மிஷின் நம்பர் பார்த்திங்கன்னா 9608, 6க்கு 0, 0க்கு 4 வரும்னு பார்த்தா அவன் 0க்கு 0, 8க்கு 4ன்னு சொல்லிட்டு வச்சு முடிச்சிட்டான். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே இதை சொன்னேன், ஏதாச்சும் ஒரு கோளாறு கொடுத்து சிம்பிளாக மேட்ரு முடிச்சிடுவான்னு சொன்னேன். ஏ போர்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. 9 அப்படிங்கிறது நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். சரி, இதை வச்சு நம்மளுக்கு ஓரளவுக்கு மிஷின் நம்பரில் மேட்ச் ஆன நம்பர் தான் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருந்தேன். 278, 415, 046ங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு 04க்கு அது பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ சேட், இதுதான் விஷயம். எனக்கு ஆல் போர்டில் 04 கொடுத்தேன். அந்த 04 பிசியில் உட்காந்துச்சு நண்பர்களே, வேறு ஒன்றுமே இல்லை. 46, 15, 78, 75, 48ன்னு கொடுத்தேன். 4Dயில் நான் 64, 15, 444, நேற்று ஒரு வேளை 555-3ன்னு வச்சான். ஒரு வேளை இன்றைக்கி 444-6ன்னு வச்சாலும் வைக்கலாம் போல இருக்குது. ஒரு வேளை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவோம் ரிசல்ட்டுன்ற மாதிரி நினச்சேன். 82, 78ன்னு கூட கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு 04 கொடுத்தா அது பிசியில் உட்காந்துருச்சு. நம்ம ஏபியில் 04ங்கிறது பிசியில் உட்காந்துருச்சு. கொஞ்சம் ஸ்லிப்பு, வேறு ஒன்றும் இல்லை. எடுத்தது கரெக்டான கணிப்பு. ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு 6க்கு 9 அப்படிங்கிறது ஒரு வேளை அவன் லைட்டாக மாற்றி வச்சாலும் வைக்கலான்ற மாதிரி நான் 6க்கு 0, 0க்கு 4, 04ன்னு கொடுத்தா அது 04 பிசியில் வந்துருச்சு. ஆல் போர்டு 04 கொடுத்தா 04 பாஸ் ஆகிடுச்சு, அது பிசியில் உட்காந்துருச்சு. இது நம்மளோட 2:45 நம்ம கொடுத்த மிஷின் நம்பர் வந்தோன்னே கொடுத்த கணிப்பு நண்பர்களே. அதனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான்
நம்மளுக்கு வந்து அதாவது வெற்றி மாறுனுச்சே தவிர நம்ம கொடுத்த கணிப்பில் பாருங்கள் 0-4 ஒரு வேளை ஆல் போர்டில் கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி என்னோடய கணிப்பில் இருந்துச்சு. அதனால தான் 0-4 கூட கொடுத்தேன். இந்த மாதிரி தான் நண்பர்கள் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. ஆனாலும் இன்றைக்கும் நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னதும் அதுதான், ஆல் போர்டு அவங்களோட கருத்துக்களை நம்ம சொல்லியிருந்தாங்க. ஆல் போர்டு 0-4 அப்படிங்கிறது நம்ம கொடுத்ததில் வெற்றி கிடச்சிருக்கு. பிசியில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே நம்ம கொடுத்த கணிப்பில், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்குன்றதை பார்த்துருவோமா? நாளைக்கு எப்படிங்கிறத கணிப்புகளை பார்த்துருவோம். நான் அதே மாதிரி இந்த குரூப்பில் கொடுத்ததை பார்த்துங்க. நம்மளுக்கு 2:42 நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள். சைபர் 15 446 246 218 4Dயில் 6046 046 கொடுத்துருக்கேன். ஆனால் ஏபியில் 0-4 கொடுத்துருக்குது. ஆனால் அது பிசியில் போய் உட்காந்துருச்சு. பிசியில் போய் நம்மளுக்கு வந்து பிசியில் வர வேண்டிய நம்பர் ஏபியில் மாறிடுச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள் மேட்டர் நம்பர் இல்லை, சரிங்களா? ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. நம்மளுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல. மெத்தடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக வெற்றியை நெருங்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் வெற்றியும் நம்மளுக்கு வந்துடும். இன்றைக்கி ஆல் போர்டு 0-4 ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும். வெற்றி அடைஞ்ச என்னுடைய நண்பர்கள், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. பரவாயில்ல, கண்டுபிடிச்சிருவோம். அதையும் கண்டுபிடிச்சி நாளைக்கு முழுமையான வெற்றி எடுத்துருவோம், சரிங்களா? அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. 2 மணிக்கு 2:45 மிஷின் நம்பர் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து மிஷின் நம்பர் கணிப்புப்படி நம்மளுக்கு வந்து எங்கேயாச்சும் போர்டில் மாற்றி நம்மளை வந்து லைட்டாக எந்த இடத்துல வந்து லைட்டாக என்ன சொதப்ப போகிறான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போது அதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே அதே ஃபார்மெட்டு தான் நண்பர்களே. இங்கே மிஷின் நம்பரு ரிசல்ட்டு நிர்மல் 388, சரிங்களா? அதாவது நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத இதில் பார்த்துடலாம். இது கார்னியா ப்ளஸுக்கு நான் நிர்மலுக்கும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து எப்படி கணிப்பில் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். கடைசியாக நிர்மல் 5ஆம் தேதி, சரிங்களா? இதில் ரிசல்ட்டு 18-11, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் கார்னியா ப்ளஸில் 46-82. சரி, இன்றைக்கி ரிசல்ட் என்ன? இது மிஷின் நம்பரை வச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஃபுல்லாக ஜனவரியிலேருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் மிஷின் நம்பரில் வந்து நான் எடுத்தது முக்கியமாக இந்த ஜூன் மாதத்தில் எடுத்திருக்கேன். ஜூனுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஜூலை மாதத்துக்கு ரிசல்ட்டு நம்ம இந்த இடத்துல என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். கணிப்புகளில் எனக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான நம்பராக வர்றது அப்படிங்கிறது இந்த இடத்துல சைடில் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை சுருக்கமாக பார்த்து முடிச்சிடலாம். இது 5ஆம் தேதி 28, 21, 14 நம்ம ரிவர்ஸ் கியரில் தான் போகிறோன்னு சொன்னேன். ரிவர்ஸ் கியர் தான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி 5ஆம் தேதி 28, 21, 14, 6, சரிங்களா? இதில் நடந்த மொத்தம் 1, 2, 3, 4, 5 ட்ராக்கு மிஷின் நம்பர் தான். இதுதான் அதுக்குரிய ரிசல்ட்டு. இதை அப்படியே தெளிவாக எடுத்துருக்கோம். சரி, இப்போ இதில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு 4Dயில் 6க்கு -1 5, 2க்கு 9 பவரு, 4க்கு 8 பவரு, 0க்கு 3 பவரு, 8க்கு 1 பவரு. கடைசியாக போன மாதத்தில் அவன் வந்து 4 டிஜிட்டில் 6க்கு -1 ஒரு இடத்துல வச்சான், சரிங்களா? அதுக்கு அடுத்தது இறங்குனது எல்லாமே பவர் நம்பர் தான். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பவர், நம்மளுக்கு இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு 2க்கு 9 இல்லை 2க்கு 0 இல்லை 2க்கு 4 பவர் முடிஞ்சிச்சுங்களா? சரி, ஒரு வேளை நாளைக்கு மிஷின் நம்பரில் ஒரு மாற்றம் வந்தால் ஒரு வேளை 4Dயில் ப்ளஸ்ஸாக வரும். அது வந்து நான் உங்களுக்கு 2:45 மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதை அப்டேட் பண்ணிடுறேன். 2 அப்படின்ற இதுக்கு இந்த நம்பருக்கு 4Dயில் இதுக்கெல்லாம் கணிப்பில் பார்த்தால் ஒரு வேளை பவர் நம்பராக வரலாம். பவர் நம்பர் 904 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது, சரியா? இதில் முக்கியமான செட்டு என்னங்கிறது நம்ம இன்றைக்கி போல் நாளைக்கும் தினசரி நம்ம கண்டிப்பாக 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம். அடுத்தது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இறங்கியிருக்கு? 9க்கு 2, 9க்கு 5, 8க்கு 9, 2க்கு 2, 9க்கு 8. 9க்கு 8னா ஏ போர்டில் ஒரு நம்பரை குறைச்சி வச்சுருக்கான். இது 2க்கு 2 அதே நம்பர் இறங்கியிருக்கு. இது ப்ளஸ்ஸு, அதாவது 8க்கு 9, 9க்கு 5 பவர், 9க்கு 2 பவர். 2 தடவை பவர் நம்பர் வந்திருக்கு, ஒரு தடவை சேம் நம்பர் வந்திருக்கு, ஒரு தடவை ப்ளஸ்ஸு, இன்னொரு தடவை மைனஸ், சரிங்களா? அப்போ இந்த ஆட்டத்தின் தொடக்கத்தில் நம்மளுக்கு இந்த வரப்போகிற ட்ராவில் எப்படி பவர் நம்பருக்கு மேட்ச் ஆகுதா இல்லை ஏற்கனவே வந்த மிஷின் நம்பருக்கு நாளைய ரிசல்ட் மேட்ச் ஆகுதாங்கிறத நாளைக்கு அதையும் நான் குறிப்பிட்டு சொல்லிடுவேன்.
இருந்தாலும் இதுபடி நம்மளுக்கு பார்த்தால் நம்மளுக்கு ஏ போர்டில் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9. சரிங்களா? 9க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு நம்ம வந்து 6ங்கிறது கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இங்கே 9க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டான். அப்போ அடிக்காதது 9க்கு 5 அடிச்சிட்டான். அப்போ 9க்கு 6 வரலாம், 9க்கு 3 வரலாம். நல்லா கவனிச்சுக்கணும். 9க்கு 5 வச்சுட்டான், 9க்கு 2 வச்சுட்டான். 9க்கு பவர் நம்பரில் பெண்டிங் 9க்கு 6, 9க்கு 3. அதனால் ஏ போல் 6, 3 கொடுத்துருக்கேன். இது உங்களோட கணிப்பில் இருக்கட்டும். இதில் 9க்கு -1 8ன்னு வச்சுட்டான். அதனால் இதை விட்டுருங்க. நம்மளுக்கு பவர் நம்பரில் பெண்டிங் நம்பர் இருக்குது 9க்கு 3ம் 9க்கு 6ம் பவரில் பெண்டிங் இருக்குது. சரிங்களா? அடுத்த கட்டமாக ஒருவேளை அவன் 9க்கு 2ன்னு இந்த போன மாதத்தில் வந்த இதே நம்பர் வந்து ஒரு வேலைக்கு எடுத்து வந்து கொண்டு வந்து வச்சாலும் வைக்கலாம், மிஷின் நம்பருக்கு மேட்ச் பண்ணி. அது ஆனால் நாளைக்கு மிஷின் நம்பர் வந்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிக்கும். சரிங்களா? அடுத்தது பி போர்டுக்கு வந்துடுவோம். 4க்கு 0, 5க்கு 5, 9க்கு 5, 5க்கு 7, 4க்கு 1. சரிங்களா? 4க்கு 1 இப்படி பார்த்துங்க. நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு உதாரணமாக. 4க்கு 1, 5க்கு 7, 9க்கு 5, 5க்கு 5, 4க்கு 0. ஓகே. இப்போ இதுபடி பார்த்தால் 4க்கு 1 பவர் ஆச்சு, 5க்கு 7 பவர் ஆச்சு, 9க்கு 5 பவர் ஆச்சு, 5க்கு 5, 4க்கு 0. அப்போ பி போர்டு பார்த்தா ஃபுல்லாக பவராக தான் வச்சுருக்கான். அப்போ ஒருவேளை ஃபுல்லாக பவர் நம்பர் வச்சதுனால ஒன்று அந்த நம்பருக்கு அந்த நம்பரே இறக்கி வைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதை நான் லாஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். அப்போ பி போர்டில் இன்றைக்கி இறங்கின 0 நாளைக்கு பி போர்ட்லேயே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒன்று 0க்கு ஃபுல்லாக பவராக வச்சு அடித்து நவுத்தி அணிஞ்சிருவோம். இதுவும் முக்கியமான விஷயமாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டே செட் ஆகாதுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இந்த ஃபார்மெட்டே வேணாண்டா விட்றா, எனக்கு நான் வேறு ஏதாச்சும் பார்த்துக்கிறேன்டான்னு சொன்னீங்கன்னா தாராளமாக பாருங்கள். ஆனால் எங்கே சுற்றினாலும் அவன் வைக்கிறது இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்பரே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இன்றைக்கி வீடியோவில் சொன்னேன். 0 இறக்குவான், கண்டிப்பாக இறக்குவான். 0வும் 4ம் வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டில்னு சொன்னால் அந்த 0 4 அப்படியே பிசியில் உட்காந்துருச்சு. சரிங்களா? அதையும் முக்கியமாக கவனிச்சுங்க. நான் இந்த இடத்துல சொல்கிறேன், அதாவது தகவல்கள் எப்படி இதுக்கு முன்னாடி அடிச்சிருக்கான், சிம்பிள் மெஷின் நம்பருக்கு எப்படி வந்துச்சு, அதில் பவர் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கானா, கூட்டல் கழித்தலா, என்னென்ன போர்டுக்கு என்னென்ன வச்சுருக்கான்னு தெளிவாக உங்கள்கிட்ட சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. பி போர்டில் ஒரு வேளை 0க்கு 0 இறக்குவான், அப்படி இல்லைனா 0க்கு பவர் இறக்குவான். சரிங்களா? 0க்கு பவர் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை 0க்கு 0 இறக்க வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் கணிப்பில் மறக்காமல் அதை நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுங்க. சி போர்டுக்கு வந்துடுவோம். 7க்கு 5, 7க்கு 5, 8க்கு 0, 0க்கு 6, 7க்கு 1 ஃபுல்லாக பவராக கொண்டு வந்து வச்சுட்டு முடிச்சுட்டாப்புல. மிஷின் நம்பர் 7க்கு வந்துச்சுன்னா ரிசல்ட்டில் 5 வந்திருக்கு. 7க்கு 5, 8க்கு 0, 0க்கு 6, 7க்கு 1. ரைட்டு. அப்போ இன்றைக்கி சி போர்டு ரிசல்ட்டு 4, 4க்கு 8, 4க்கு 1, 4க்கு 0, 4க்கு 6. ஒருவேளை மிஷின் நம்பரில் நாளைக்கு இந்த கடைசியில் 1ஓ இல்லை 0வோ இன்றைக்கி வச்ச இந்த ரிசல்ட்லேருந்து மிஷின் நம்பரில் நாளைக்கு 2 மணிக்கு 1 or 3, 4 or 6, 6 9 9 0 1 3 1 2ன்னு ஏதாச்சும் ஒரு கணிப்பு நம்பர் கொடுப்பான். அதுலேருந்து ஒரு நம்பர் உள்ளே உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மிஷின் நம்பரில் இந்த 40ன்னு வருதா, இந்த 0னால 40ன்னு மாற்றி வச்சதை வைக்கிறான். அதனால் மிஷின் நம்பர் வந்தோடனே மறக்காமல் லைவுக்கு வந்துடுங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு லைவுக்கு வந்துடுங்க. சரிங்களா? அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஏபியில் 04, நேற்று 663க்கு 553 ரிசல்ட்டு. இன்றைக்கி 904க்கு நான் 9ங்கிறது நேற்று ஃபஸ்ட்டு கெஸிங்கில் கொடுத்துட்டேன். 04ங்கிறது ஏபியில் வச்சுருக்கேன், ஆனால் பிசியில் ரிசல்ட் வந்திருக்கு. அவ்வளோதான் மேட்ரு, முடிஞ்சு போச்சு, சுருக்கமாக முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ். சி போர்டில் நம்மளுக்கு 8 கட் நம்பரையும் கவனிச்சுக்குங்க. 38 இப்படியும் ஒரு சில பேர் கணிப்பீங்க, அதுக்கு வரேன். 38 இதை எடுத்து தான் நீ இந்த இடத்துல வச்சு ஏடா காப்பி ஏண்டா அடிச்ச அப்படின்னு கேட்காதீங்க. காப்பிலாம் அடிக்கலை, நம்ம என்ன 10வது ரிசல்ட் எழுதிட்டுருக்கோம். இல்லை, 38 கட் நம்பர் 38 ஒரு வேளை பிசியில் வரலாம். கணிப்பில் வச்சுக்கோங்க. இந்த மிஷின் நம்பருக்கு இந்த ரிசல்ட்டு அதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டோட காப்பி இங்கே இருக்குது. அதனால் உங்களுக்கு தெளிவாக சுருக்கமாக சொல்லிட்டேன். இது 5 மாத ரிசல்ட் நம்மள்கிட்ட இருக்குது. எப்படி கொண்டு வந்து வச்சுருக்கான், எப்படி அடிச்சிருக்கான், என்ன மாதிரி வச்சுருக்கான், அதுக்கு மிஷின் நம்பர் எப்படி வந்திருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துட்டேன். சரிங்களா? அதை வச்சு இந்த இடத்துல போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் மிஷின் நம்பருக்கு ரிசல்ட் எடுத்திருக்கேன். நிர்மல் என்ன மிஷின் நம்பர் வந்துச்சு, அதுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு, முடிஞ்சு போச்சு.
அதை வச்சு இந்த 5 மாத ரிசல்ட்டை கணிச்சால் எந்த நம்பர் முக்கியமாக இந்த இடத்துல வருதுங்கிறத கொடுத்துருக்கேன். இதில் எது முக்கியமான செட்டாக நாளைக்கு 2:45 கொடுத்துருவேன். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதனால் ஏபிசியில் உங்களுக்கு இந்த இடத்துல ஏ போல் 1 2 6 3, பி போல் 3 5 0 7, சி போல் 8 1 0 6, 4டில் 9 0 4. இதில் உங்களுக்கு முக்கியமான நம்பராக பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. 2:45 அதை ஃபைனல் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி. ஏபிஎஸ்சிபிசியில் 22 43 07, ஏசியில் 13 26 10, பிசியில் 11 28 21. இன்றைக்கி ரிசல்ட் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஏபிசி பாக்ஸில் 136 157 700 100ன்னு ஒரு நாள் விண்ணில் ரிசல்ட் வந்துச்சு. அவன் வச்சாலும் வைப்பான். ஏன்னா 904 0க்கு 0 இறக்கி 4க்கு 0 இறக்கி ஒரு வேளை 9க்கு 7 இறக்கி 700ன்னு வேலையை முடிச்சுட்டானா நம்மளுக்கு அதையும் மிஸ் பண்ணக்கூடாது. 278 700 157 136. 4டியில் 0 3 31, அதாவது 331. இந்த 331 இங்கேருந்து தூக்கி கொண்டாந்து வச்சாலும் வைப்பான். எங்கள் வின்வின் ரிசல்ட்டு 331. ஒரு வேளை அப்படியே ரேண்டமாக மாறி கொண்டு வந்து வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா புருடா விடாதுன்னு சொல்லுவீங்க. கட் நம்பர் 388. நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட கணிப்பில் இந்த நம்பர் இருக்கட்டும். ஏன்னா காப்பி பேஸ்ட் மெத்தடில் தான் ஒரு சில நாள் வரும். இல்லைனா ஃபுல்லாக பவரை கொடுத்து முடிச்சிடுவான். இல்லை அப்படியே மேட்ச் பண்ணிவிடுவான். 00 00 அப்படின்னு முடிச்சு ஒரு நம்பரும் மொத்தம் மாற்றி உட்கார வச்சுருவான். நான் இன்றைக்கி சொன்ன 0வை எங்கேயோ கொண்டு வந்து வைக்க போகிறான்னா அதை அப்படியே பீபோல் இறக்கி விட்டான். பார்த்தீங்களா? அது மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? அதனால் மிஷின் நம்பர் வந்தோன்னே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதுல தப்பு இல்லை. 4 டிஜிட்டில் 0 3 31 91 70 47 38 93 30. இதோ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இன்றைக்கி காரணிய ப்ளஸில் நம்ம என்ன கொடுத்தோம்? ஏபி ஆல் போர்டில் 04. இந்த பாருங்கள், ஏபிசியில் 04க்கு நம்மளுக்கு வந்து மிஷின் நம்பர் வந்து 9608. நம்மளுக்கு என்ன ரிசல்ட்டு? 904. இந்த 04 பிசிக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? 04 ஆல் போர்டை கொடுத்து ஏபியில் 04 கொடுத்துட்டேன். ஆனால் அது பிசியில் உட்காந்துருச்சு. இப்படி தான் ஒரு சில நாள் நடக்கும். அது நம்ம நேரமாக என்னன்னு தெரில. பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. சரிங்களா? அதனால் மறக்காமல் உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸை வச்சுங்க. 2:45 மிஷின் நம்பர் வந்தோன்னே எப்படி வந்து ஆட்டத்தை கலைப்பானா இல்லை வந்து ராஜஸ்தானுக்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி எப்படி அவன் கணிப்பு வைக்க போகிறான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி 2:45 லைவுக்கு வந்து சேர்ந்துருங்க. சரிங்களா? உங்களுடைய அன்பு சகோதரன் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக வாங்க. வெற்றியை தட்டி தூக்குறோம்ல, இல்லை தூக்கிட்டு எங்கேயுமே போக முடியாது. வெற்றியை பெறுவோம். பெற வேண்டிய வெற்றியை கூடிய சீக்கிரம் பெறுவோம். அந்த வெற்றியை கொண்டாடுவோம். மென்மேலும் வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம சொல்கிற பழமொழியே இதுதான். இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. கண்டிப்பாக ஒரு வெற்றி நம்மளை ஜஸ்ட் மிஸ்ஸில் போன நம்பரு கூடிய சீக்கிரம் நாளைக்கு போர்டில் கூடிய விரைவில் அது நடக்கும் நண்பர்களே. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சொன்ன விஷயம் கரெக்டாக தெளிவாக இருக்கா நீங்களே முடிவு பண்ணிங்க. எங்கேயுமே குழப்பல. இந்தோ எடுத்திருக்கேன், இந்த கொடுத்துருக்கேன், இங்கே முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சு போச்சுன்னு கொடுத்தாச்சு. நீங்கள் எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. வீடியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே இருக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. விஷயங்களை உங்களுக்கு வந்து நல்லபடியாக சொல்லணும். அது மூலியமாக நீங்கள் வெற்றி அடையணும். அதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். எந்தவித பலனையும் எதிர்பாராமல் ஒரு சகோதரனாக உங்களுக்கு நம்மளுடைய கணிப்புகளை கொடுத்துட்ருக்கேன். உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மிஷின் நம்பர் வந்தோடனே ஆட்டக்களம் எப்படி இருக்க போகுது? ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி எந்த பக்கம் வந்தால் எவன் அடித்து தூக்குவான், எப்படி நம்ம வந்து ஜல்லிக்கட்டு பரிசு வாங்குறோங்கிற மாதிரி நாளைக்கு சூப்பரான பரிசு வாங்கிடுவோம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.